இன்னைக்கு வந்தவெல்லாம் கார் வாங்கிட்டான், நம்ம கிட்ட கார் இல்லையே. இப்போ அதான் பிரச்சனையே. நம்மளை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை, அவனை பார்க்கறதான் பிரச்சனை. ஏசுநாதரை பார்க்குற வரைக்கும் ஆதாமுக்கு தான் நிர்வாணின்னு தெரியவே இல்லை பாருங்க. எப்போ தான் நிர்வாணின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனால் பார்க்கவே முடியல பாருங்க. அதுதான் கான்செப்ட். உங்களை பார்க்குற வரைக்கும் ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்க்க தொடங்கினீங்கன்னா உங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்துக்குரியதை கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒன்றிலுமே நான் சொல்கிறேன், கடன் ஒரு மிகப்பெரிய பிசாசுடைய டூல். நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, முடிவு பண்ணுங்க. ஒருவேளை சத்தியம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், உதவி செய்வார். ஆனால் நகையை பூட்டி வச்சுக்கிட்டு உதவி செய்யணும் செய்ய மாட்டார். நிறைய பேர் அது வேற இருக்குது. ஒரு நகையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இதுக்கு மேலே கொடுத்தா அடைக்கிறேன்பா, கொடுக்க மாட்டார். நீ இருக்கிறத போட்டு அடைச்சிட்டு மிச்சம் மீதிக்கு தான் அவர் கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் தேவைகளை அதை விட அதிகமாக